ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குண்டா சப்பியா இருக்கிறவங்க ஒரு சைடு ஸ்லிட் வச்சு சல்வார் டாப் போடும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறும் தொடப்பகுதியும் நிறைய எக்ஸ்போஸ் ஆகி வெளியில தெரியும். அதை வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன மாதிரி நம்ம டெக்னிக்கலா மார்க் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மெயினா வந்து ஒரு ரெண்டு மெஷர்மெண்ட் தான். அந்த 2 மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த 2 மெஷர்மெண்ட்டை எப்படி மார்க் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு அந்த 2 மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துருங்க மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு. இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை எப்படி மார்க் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன்ல 2 மெஷர்மெண்ட், அது இந்த 2 மெஷர்மெண்ட் தான். ஒன்று வந்து ஸ்லிட்டோட ஹைட்டு, இன்னொன்று வந்து சீட்டு. ஸ்லிட் ஹைட் வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோட மெஷர்மெண்ட் வந்து 22. இதுல இருந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 21 வருது. இதுதான் வந்து ஸ்லிட்டோட ஹைட்டா நீங்க எடுத்துக்கணும். சீட் மெஷர்மெண்ட் வந்து 40 இன்ச்சஸ். இதோட 2 to 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இதுதான் வந்து உங்களோட சீட்டோட மெஷர்மெண்ட். நான் 43 எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் என்னோட பேட்டர்ன்ல வந்து நான் மார்க் பண்ண போறேன். நீங்க வந்து பேட்டர்ன்ல மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா நீங்க துணியில கூட மார்க் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்ன்ல வந்து இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் நம்ம மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிட்டோட ஹைட். ஷோல்டர்ல இருந்து ஸ்லிட் ஹைட் வந்து 21 இன்ச்சஸ் எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. கோடு வந்து நல்லா பெருசா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டு மேலேயே உங்களோட சீட்டோட மெஷர்மெண்ட் வந்து நீங்க மார்க் பண்ணணும். என்னோட சீட் மெஷர்மெண்ட் 43. 43 டிவைடட் பை 4 போட்டா 10.75 வரும். 10.75 இன்ச் வரும். ஸோ இந்த கோடு மேல 10.75 இன்ச் எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லிட் ஹைட் மார்க் பண்ணிட்டு அந்த லென்த் லைன்லயே வந்து சீட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்க போறோம். வெயிஸ்ட்டுக்கும் சீட்டுக்கும் ஒரு கனெக்ஷன், அப்புறம் வெயிஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் பண்ணிருங்க. அவ்வளோதான். நீங்க இந்த 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அடிவயிறும் தொடை ஏரியாவும் ரொம்ப வெளியில எக்ஸ்போஸ் ஆகி வெளியில தெரியாது. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க குண்டா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் சரி, யாருக்கு வேணாலும் நீங்க சல்வார் டாப் சூப்பரா ஃபிட்டிங்கா ஸ்டிச் பண்ணலாம். இந்த டிப்ஸை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்குமே சூப்பரா நீங்க உங்களால ஸ்டிச் பண்ண முடியும். ஃபேஷன் டிசைனிங் ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன்லயும் எடுக்கிறேன், டைரக்ட் கிளாஸாவும் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.